மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நடந்த சம்பவங்கள் குறித்து சிபிஐ விசாரணை கோரிய மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் 2016இல் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து உயிரிழக்கும் வரை நடந்த சம்பவங்களில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என தனது மனுவில் வலியுறுத்தினார். நிர்பந்தம் காரணமாக ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டார் என்றும் மருத்துவமனை கண்காணிப்பு கேமராக்கள் அகற்றப்பட்டதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்ததாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக 7 ஆண்டுகளுக்கு மேல் சந்தேகங்கள் நீடிப்பதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக புலன் விசாரணை நடத்த ஆறுமுகசாமி ஆணையம் அளித்த அறிக்கை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மனுதாரர் குற்றம் சாட்டியிருந்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசு 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர்.